எப்ப பார்த்தாலும் தோத்துட்டுன்ற பதிலோட வந்து என் முன்னாடி நிக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன் மாஸ்டர், ஆனா அதுக்கு காரணம் நான் இல்ல, நம்மளோட ரோபோட்ஸ் தான். இந்த தடவையாவது ஏதாவது புதுசா யோசிச்சிருக்கியா இல்லையா? நான் கத்தியெல்லாம் பயன்படுத்த மாட்டேன், என் புத்தியை தான் பயன்படுத்துவேன். அந்த புத்தியில ஒரு சூப்பர் ஐடியா உதிச்சிருக்கு. நம்ம ஃபைட்டர்ஸ் நீ சாதாரணமா இல்ல பவர்ஃபுல்லா மாத்த போறேன். என்கிட்ட 3 சூப்பர் பவர்ஸ் இருக்கு. இத வச்சு ரோபோட்ரான இன்னும் பவர்ஃபுல்லா மாத்திடுவேன். ரேஞ்சர்ஸ் கூட சண்டை போடும் போது அவங்க கிட்ட இருக்கிற பவர்களை இதுக்கு பறிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இங்க இருந்து அவங்க பவரை நம்ம குறைச்சி நம்ம ஜெயிச்சிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் நல்லபடியா முடியணும். சொல்லுங்க மாஸ்டர், கூப்பிட்டீங்களா? ஒரு பவர்ஃபுல்லான சர்வெண்ட்டுக்கு ஒரு கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா கிஃப்ட் தானே அது? இல்ல, அவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் நிறுத்துங்க. இது ஒரு பெரிய பொறுப்பு. இப்ப அத பத்தி உங்களுக்கு இவன் விளக்கமா சொல்லுவான். அவங்களுக்கு சொல்லு. உங்க 2 பேர்ல நான் ஒருத்தருக்கு மட்டும்தான் ரேஞ்சர்ஸோட சூப்பர் பவர் நான் கொடுக்க போறேன். ரேஞ்சர்ஸோட ஸ்பீடு, பவர், அப்புறம் ஜம்பிங் பவர். ஓ, இது ரொம்ப பிரமாதம். ஆனா எப்படி? ஒரு ரோபோட்ரான உருவாக்கி அதுக்குள்ள இத ஃபிட் பண்ணா போதும். அப்படின்னா கண்டிப்பா நான் செய்யறேன். ஒரு நிமிஷம். இந்த தடவை கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ஏன்னா ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த கிஃப்டை எனக்கே கொடுங்க. சரி, உன்கிட்டயே கொடுக்கட்டும். என்ன? ரொம்ப ரொம்ப நன்றி. இத வச்சு என்ன பண்றேன் பாரு. குட் லக் ராக்ஸி. நீ என்ன பண்றன்னு பாரு. ரவி கீபாடு உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல ஒண்ணு இல்ல. நான் எவ்வளவு நேரமா இத பண்ணிட்டு இருக்கேன்? நினைச்ச என்னோட நிமிஷத்தை விட அதிகமா தான் போய்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய கஷ்டப்பட வேண்டிய இருக்கு. ஏய், உன்னோட வேலையை நான் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சு காட்டவா? ஏய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணுச்சுது? ஓ, என்னால இதுல ஓட முடியல. ஐயோ, சாரி ராபி. எனக்கு ஒண்ணு இல்ல, விடுங்க ப்ளீஸ். நான் வேணும்னு இதை பண்ணல, உனக்கு தெரியும்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எனக்கு கொஞ்சம் பல்லு வலி, அவ்வளவுதான். அதை நான் பாத்துக்கிறேன். நம்ம பல்லுவலியா? அப்படின்னா வேற ஒரு பல்ல எடுத்து அங்க மாட்டி வச்சிடலாமே. என்ன நான் சொல்றது? அவன் ஒண்ணு மாதிரி ரோபோட் கிடையாது. ஆமா, இல்ல சரியா சொன்னேன். நான் தான் ரோபோட், நீங்க யாரும் இல்ல. சரி, ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போலாமா? இல்ல, எனக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே நான் டென்டிஸ்ட் கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இப்ப என்ன பண்ணணும்னா உன்னோட இந்த பல்ல அத நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. டென்டிஸ்ட்னால எனக்கு எப்பவுமே பயந்தா. எனக்கு அலர்ஜியும் கூட. அதனால நான் வரல. எனக்கு புரியுது ராபி. எனக்கும் உன்னை மாதிரி ஒரு பயம் இருக்கு. மத்த பூச்சி எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஸ்பைடர்ஸ். எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்த பயம் இருக்கும். மனுஷங்கனாலே அப்படிதானே. டென்டிஸ்ட் கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்காது. உனக்கு பல்லு வலி வந்தா நீ கண்டிப்பா போய் பார்த்துதான் ஆகணும். அப்படியா? ஆனா எனக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. இன்னும் நீ மாறலையா? சொல்லுங்க கமாண்டா. www.teamworldtamil.com. சரி, நாங்க அதை உடனே போறோம். டேய், ராட்சி ஒரு கை பார்த்தலாம். இனிமேதான் பண்ண ஆரம்பமாக போகுது. நான் ட்ரில் பண்றதுக்கு யாரும் இனி எனக்கு தடையா இருக்க மாட்டாங்க. நான் ஜாலியா ட்ரில் பண்ண போறேன். இது ரொம்ப பிரமாதம். உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உனக்காக ஒரு கிஃப்ட் இருக்கு. அது என்ன, ஏதாவது சூப்பர் பவரா? ஆமா, இனிமே நீ ரெடி ஆயிடுவ. ராக்ஸி, அங்கே நில்ல. ஓ கிரேசி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டீங்களா? சரி, நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? ஜானிக்ஸ், எங்க ஆட்டம் வெறித்தனமாக இருக்கா. இப்ப யாரோட ஆட்டம் வெறித்தனமா இருக்குன்னு பார்க்க தானே போற. இது morphing time. Activate beast power.
இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. Attack! அச்சச்சோ, அதுக்குள்ள கீழே விழுந்துட்டா எப்படி? எழுந்து சண்டை போட. இந்த பல்வலி என்ன கொல்லுது. இந்த பல்வலி என்ன கொல்லுது. எழுந்து சண்டை போட. இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கொஞ்சம் கவர் பண்ணிக்கோ. சரி, நாங்க பாத்துக்கிறோம். விளையாட்டை இதோட நிறுத்திக்கலாம். முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பணும். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும். இதோ கிளம்பிடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு. பேஸ் ஸ்லாஷ். ஹேய், அவங்க எங்க போனாங்க? ஏமா இதுக்குள்ளதாமா ஊந்தாங்க. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இதுக்குள்ள போனா என்ன ஆகும்? பெண்ணா அண்டர் கிரவுண்டுக்கு போனோம், அவ்வளவுதானே மேட்ரு. ஆனா நம்ம இதுக்குள்ள போனோம்னா வெளியில இருக்க பிரச்சனையை யார் பாத்துக்கிறது சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் சரியா ஃபைட் பண்ண முடியல. அதுக்கு இந்த பல்வலி தான் காரணம். நீ முதல்ல போ டென்டிஸ்ட பாரு. ஓகே, என்னால முடிஞ்சதை செய்யறேன். நீயும் என் கூட வந்தது ரொம்ப சந்தோஷம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த டென்டிஸ்ட் ரொம்ப நல்லா பாப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல இவங்க தான் பெஸ்ட். தேங்க்ஸ் கைஸ். இங்க இருந்து வெளியில போற எல்லாருமே ஒரு பெரிய ஸ்மைலோட தான் போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். குட் பை. இவன் அழுதுட்டே போறாங்க. அது என்னதான் இருந்தாலும் ஒரு வழி இருக்கும் இல்லையா? அதான் வாயை பொளந்து அழுதுகிட்டே போறாங்க. என்ன நடக்க போகுதோ பயமா இருக்கு. என்னது இவ்வளவு பெரிய ட்ரில்லா? தப்பிச்சு ஓடி போய்டா. இருந்து கூட்டிட்டு போமா. கைஸ், நோ, இருங்க நானும் வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? உங்க வேலை முடிஞ்சு போச்சா? முடிஞ்சது. ஒரே ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான். இதுக்கப்புறம் இதுல எந்த ஃபால்ட்டும் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். வெரி தேங்க்ஸ். அடுத்தது யாரு? இதுவரைக்கும் உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்லையா? இல்ல, நானும் இங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சைலண்டா இருக்கேன். நான் பார்த்த பிறகு எங்கேயும் டனல் இல்ல. எங்க இருக்கணும் தெரியல. ஏமா பேசாம நம்ம சிட்டி செக்யூரிட்டி கேமராஸ்ல பார்க்கலாமா? அதாவது நம்மளால ராக்ஸையும் அந்த ரோபோட்ரானையும் சிட்டில கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க இன்னும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க. எவ்வளவு இருந்தா அவங்க பூமி அடியிலே ஒளிஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. அவங்க தூரமா எங்கேயா டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கலாம். அவங்க சிட்டில இருக்கிற வாட்டர் டனல்ஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராக்ஸையும் ரோபோட்ரானும் இதுக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்றது? அப்படின்னா முதல்ல நாம இதை செக் பண்ணா போச்சு. Hey everyone, I've just had an idea. ராபி டென்டிஸ்ட் கிட்ட போனியே, வேலை முடிஞ்சதா? இல்ல, அது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, அதை விட நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ராக்ஸையும் அந்த ரோபோட்ரானும் பூமி கடியில இருக்கிற வாட்டர் டனல்ஸ்ல தான் இருக்கணும். இப்போ நம்ம அடுத்தது அதை தான் டார்கெட் பண்ண போறோம். ஓகே, செஞ்சிடலாம். ஜோவியை நானும் இங்க சர்ச் பண்ணிட்டே இருக்கோம். ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றோம். தேங்க்யூ. கலக்குறோம் க்ரூஸ். இதுக்குள்ள யாராவது போக முடியுமான்னு தெரியலையே. யாரும் இதை கிளீன் கூட பண்ணாம அப்படியே வச்சுக்கிறாங்க பாருப்பா. நாம தான் போக போறோம். என்னோட கணக்குப்படி அவங்க இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஸ்பைடர், என்னப்பா நீ ஒரு சின்ன பூச்சிக்கெல்லாம் இவ்வளவு சீன் போடுற? அங்க பாருங்க, அங்க இருந்து தான் அந்த ஸ்பைடர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்க எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம திரும்ப போயிடலாமே ப்ளீஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத பிரதர். எதாலையும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்ப அது பிரச்சனை இல்ல. எதா இருந்தாலும் நாம இதுக்குள்ள போய் தான் ஆகணும். வா.
பார்த்து நடங்க எல்லாரும். நாம நினைச்ச நேரம் இப்ப வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க இருந்து நம்ம கிளம்பிடுவோம். இந்நேரத்துக்கு ரேஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ட்ரில் பண்ண நீ ரெடியா இருக்கியா? கண்டிப்பா ட்ரில் பண்ணி மேல போறோம். மேல போய் எல்லாரையும் கதற விடுறோம். I am waiting. ரேஞ்சர்ஸ் ட்ராக் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். நாங்க சிட்டியோட இன்னொரு சைடுல இருக்கோம். இது சவுத் போர்ட்.